இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேஸில் ஐஃபோனோட ஆஃபர்ஸ்க்காக வெயிட் பண்ணவங்களுக்காக முன்கூட்டியே இப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து ஆஃபர்ஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமாக எந்த ஐஃபோன்ஸை வாங்கணும், எந்த ஐஃபோன்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணணும், இந்த ஆஃபர்லாம் எப்படி அவைல் பண்ணணும், என்னைக்கு டேட்டுக்கு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாரு. ஃபர்ஸ்ட் இந்த பிக் பில்லியன் டேஸ் ஆஃபரில் ஐஃபோன் 14 வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங்க்கு வரப்போகுது. பேஸ் ப்ரைஸாக 42,000 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக 40,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஐஃபோன் வர்த்தா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக முதல்ல இந்த ஐஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முக்கியமான ரீசன், இதில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல அதே ஓல்டு டைப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே உங்களுக்கு 12 MBக்கான சென்சார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேலையுமே கூட ஹை பிரைட்னஸ் மோடில் ஓவரால் பிரைட்னஸ் லெவல் வந்து இன்னுமே கம்மியாக தான் இருக்குது. பேட்டரி லைஃப் வந்து இப்போ இருக்கிற மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 3 வருஷம் பழைய மாடல் அப்படின்றதுனால இன்னும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும்தான் கிடைக்கும். A15 Bionic வந்து 2025 ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் கண்டிப்பாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் போர்ட் தான் இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால டைப் சி சார்ஜிங் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் வச்சு 40,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேணாம். அதுக்கு பதிலாக ஐஃபோனோட 16 வந்து ஒரு பெஸ்ட்டான ஆஃபரில் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு 52,000 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்லாம் இல்லாமல் இப்போ பிக் பில்லியன் டேஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு டைனமிக் ஐலாண்ட் கிடைச்சிடும். பேஸ் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 128 GB கிடைக்க போகுது. அப்புறம் உங்களுக்கு பேக்கில் 48 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து 12 MBக்கான அல்ட்ராவைட் சென்சார் கிடைச்சிடும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 12 MBக்கான சென்சார் கிடைக்கும். அது இல்லாமல் பிரைட்னஸ் லெவல்னு பார்க்கும்போது 1600 nits வரலையுமான ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு பெட்டரான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் ஐஃபோனோட 15 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெட்டரான பேட்டரி லைஃபை உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் A18 Bionic வந்து இன்னைக்குமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். இதில் ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இது நிறைய கேம்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது 1 வருஷம் தான் பழசு அப்படின்றதுனால இன்னும் உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் சப்போர்ட் கிடைச்சிரும். அப்புறம் இந்த கேமரா கண்ட்ரோலு, டைப் சி போட்டு 22 வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கமாக உங்களுக்கு 75,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்டில் கிடச்சிட்டு இருந்தது. அப்புறம் 67க்கு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு 52,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வருது. இந்த 52,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்லேயே இந்த ஃபோனை வாங்கணுமான்னு கேட்டால் அப்படி கூட தேவையில்லை. இதுக்கு உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸும் இருக்குது. முக்கியமாக உங்கள்கிட்ட ஃப்ளிப்கார்ட் ஆக்சஸ் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா அது மூலயமா இன்னுமே 3,600 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸை குறைச்சிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் அடிஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸையும் ரிவீல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 48,000 49,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஐஃபோன் 16 வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. முக்கியமாக வீடியோ கிரியேஷன் நிறைய பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக செட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய EMI போட்டு இந்த ஃபோன் வாங்குறவங்க கண்டிப்பாக ஐடியாவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு அப்புறமா இந்த ஐஃபோன்லாம் வாங்க முயற்சி பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, நம்மளை கடன்காரங்களாக ஆக்கிறதுல இவங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு சந்தோஷம்னு தெரியல. இன்னுமே ஸ்டில் கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டு தான். பட் வீலாகஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் யூஸ் ஆகும். அதனால் இது ஒரு நல்ல பிக்காக வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஐஃபோனோட 16 Pro. வழக்கமாக 16 Pro 16 Pro Maxலாம் சேலுக்கு வராது. பிக் பில்லியன் டேஸ் டைமில் இந்த டைம் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு 70,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஐஃபோனோட 16 Pro கிடைக்க போகுது. கார்டு ஆஃபர் வந்து 5,000 ரூபாய் அப்ளை பண்ண உடனே தான் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கமாக உங்களுக்கு 75,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸிங்க்கு முக்கியமாக உங்களுக்கு டெலிஃபோட்டோ ஆப்ஷன் கண்டிப்பாக தேவைன்னா மட்டும் இந்த ஃபோனை வாங்குங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக ஐஃபோனோட 17 போய்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஐஃபோனோட 16 Pro Max இப்போ 90,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் 1,30,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ உங்களுக்கு 95,000லேருந்து 90,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வரப்போகுது. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் என்ன கேட்டால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஐஃபோன் 17ல் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ 83,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண இந்த ஃபோன் வந்து இப்போ கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போக ஒரு 77,000லேருந்து 79,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களால் வாங்க முடியும். இந்த ஃபோனில் உங்களுக்கு முதல் முறையாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதையே பெரிய விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஐஃபோனில் ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் இந்த ஃபோன் உங்களுக்கு A19 Bionic கிடைச்சிரும். இது நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை 48 MB மெயின் சென்சாரோட சேர்த்து 48 MB அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா வழக்கமாக கிடைக்கிற 12 MB ஃப்ரண்ட் கேமராக்கு பதிலாக இந்த முறை 18 MBல ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது நல்லா உங்களுக்கு வைடான ஃபீல்ட் ஆஃப் வியூவில்
ஃபோட்டோவை கேப்சர் பண்ணவும் வீடியோ எடுக்கவும் உதவுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேஜரான அப்டேட் என்னன்னா, இந்த முறை உங்களுக்கு 40 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து வயர்டு வழியாக கொடுத்துருக்காங்க. வழக்கமாக 20 வாட்க்கான சப்போர்ட் இருந்தாவே பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் வழக்கமாக கிடைக்கிற மாதிரி ஆப்பிளோட இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும்னு தெரியாது. உங்களுக்கு 5 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் கிடைச்சிரும். ஸோ 77,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இப்போ நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஜனவரியோட ரிபப்ளிக் டே சேல்ல இன்னுமே அது பிரைஸ் கட் ஆகி ஒரு 65,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்டுக்கு வரும். உங்க கையில ஃபுல்லா காசு இருந்தா இந்த iPhone 17 இப்பயே கூட வாங்குங்க. அது ஒரு ஒர்த்தான மணி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இல்லப்பா என்கிட்ட கையில காசு இல்லைன்னா உங்களுக்கு ஜனவரி வரைக்கும் டைம் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு ஜனவரி 10 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரிபப்ளிக் டே ஆஃபர்ஸ் வந்துடும். அந்த ஆஃபர்ல அதை வாங்கிக்கோங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு தோணுது இல்ல, ஐபோனோட 15 தான். iPhone 15 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் ஆக போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக அமேசானோட கிரேட் இண்டியன் சேலில் தான் ரிவீல் பண்ண போகிறாங்க. 17ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு இந்த ஆஃபர் ரிவீல் பண்ண போகிறாங்க. என்ன கேட்டால் ஒரு 47,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வர்த்தா இல்லையான்னு கேட்டால் iPhone 15ல உங்களுக்கு ஆப்பிளோட இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் கிடைக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோனோட 15க்கும் 16க்குமான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால iPhone 15ஐயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லதாக தான் எனக்கு படுது. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவைல் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 22ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 12 மணிக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போலேருந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சர்வர் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குன்றதை பார்த்து ஐஃபோனை அப்பயே ஆர்டர் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து 2000 3000ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏறுற ப்ரைஸுக்கு ஐஃபோன் வர்த்தா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக வர்த்த மாதிரி ஃபீல் ஆகாது. கண்டிப்பாக ஐஃபோன் வாங்குற ஐடியா இருந்தால் ஏர்லி மார்னிங் முழிச்சிட்டு இருந்து அந்த ஆஃபர்லாம் அவைல் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸில் பார்க்குற வரைக்கும் பாய்.